ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு தங்கமே, உன் முருகன் சொல்வதை கவனமாக கேள். சிலருக்காக நீ வாழ நினைக்கிறாய். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி எண்ணி உன்னுடைய சந்தோஷங்களையும் உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் உன்னுடைய உரிமைகளையும் நீ விட்டு கொடுத்து வாழ்கிறாய். உண்மையிலும் உண்மையான நான் ஒன்று உனக்கு சொல்லட்டுமா? இந்த முருகன் சொல்வதை கேட்பாய்தானே? உனக்கு உயிர் கொடுத்து இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்திய உன்னுடைய தாய் தந்தையரை எப்போதும் கலங்க விடாதே. அவர்களது மனம் நோகும்படி நடக்காதே. உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன கதைத்தாலும் அதை உனக்கு ஒரு ஏணிப்படியாக எடுத்து அதில் முன்னேறி சென்று கொண்டே இரு. அதை விட்டுட்டு உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று வாழத் தொடங்கினால் நிம்மதியே போய்விடும் தங்கமே. இருக்கும் வாழ்க்கையை உன் குடும்பத்தோடு நல்ல உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டு செல். இன்று இருக்கும் நாள்தான் உனக்கு சொர்க்கமாகும் என்று நினைத்து வாழ பழகு. ஏன்னா இந்த உலகில் தாய் தந்தையை மிஞ்சிய நல்லவர் எவருமே இல்லை தங்கமே. நீ அவர்களுக்கு செய்யும் நல்லதை காலப்போக்கில் உனக்கு நல்லதாக வந்து சேரும் தங்கமே. இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதை கேட்பாய்தானே? என் பிள்ளையான நீ கேட்டால் சர்வ நிச்சயமாக நீ மனதில் நினைத்த காரியத்தை நாளை நடத்தி தருவேன் தங்கமே. என் பிள்ளை நீ கேட்பாய், எனக்கு தெரியும். உன்னுடைய வாயிலிருந்து வருவதெல்லாம் முதலில் முருகா முருகா என்றுதானே என்னை வணங்குகிறாய். என் நாமத்தை சொல்ல சொல்ல நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய் தங்கமே. அப்படி இருக்கும் நீ நான் சொல்வதை கவனமாக கேளு, திரும்பவும் கேளு. நான் சொன்னதை ஒரு முறை கேட்டு செவி சேர்ந்து எடுத்து அதை நடைமுறைப்படுத்திக்கோ தங்கமே. உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு இருந்தாலும் பனங்காய் அளவிற்கு பெரிதாக நான் மாற்றித் தருவேன். நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. இறையருள் பெற்ற மனிதர்களுக்கு மட்டுமே என்னை பூஜிக்கும் பாக்கியம் கிடைக்கும். உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது தங்கமே. சந்தோஷமாக இரு. நெருப்பில் வைக்கோல் எரிவது போல் உன் துன்பங்கள் எரிக்கப்பட்டுவிடும், எரிக்கச் செய்து விடுவேன். இனி உனக்கு துன்பங்கள் வரவிடாமல் நான் பாதுகாப்பாக இருப்பேன். குழந்தைகள் அம்மா என்று அழைத்தவுடன் தாய் உடனே வருவது போல நீ முருகா என்று கூப்பிட்டால் உடனே நான் வந்துடுவேன் தங்கமே. பிரச்சனை என்று வந்துவிட்டால் நீ ஏன் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாய்? இந்த முருகன் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்தால் உன்னை வான் உயர உயர்த்துவேன். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் கண்மணியே, நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் நீ ஆசை வைக்கும் கூடாது. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்துவிடு. பணிவாக இருக்க கற்றுக்கோ, தப்பில்லை. உறவுகளை வெறுத்து விடாதே தங்கமே. இல்லாததை பற்றியோ கிடைக்காததை பற்றியோ கவலைப்படுவதால் பயன் ஒன்றும் கிடையாது தங்கமே. நன்மையை மட்டும் செய். விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்து விட்டால் நான் உன்னை எப்போதும் காப்பேன் தங்கமே. சரியான வழியில் செல். நல்லதை நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். இந்த முருகன் சொன்னால் சொன்னபடி செய்வேன் தங்கமே. என் வாக்கு பொய்யாகாது. திரும்பவும் சொல்கிறேன், உன் முருகன், நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. உனக்கு வரும் எத்தகைய பெரிய பாறாங்கல் அளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் சிறு சிறு துண்டுகளாக்கி கூழாங்கற்களாக வீசி எறிந்து விடுவேன். அதற்கு இந்த முருகன் மீது முழு நம்பிக்கை மட்டும் வைத்திருந்தாலே போதுமே. இந்த முருகனின் சக்தி அனைத்தும் உன்னை மகிழ்க்க மட்டுமே பயன்படுத்துவேன். உன் மீதுள்ள சுமையை முற்றிலும் நான் இறக்கி வைப்பேன். உன்னுடைய வேண்டுதல் காலதாமதப்படவில்லை. அதை சரிவர நிறைவேற்றவே காலதாமதம் செய்தேன். நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன். அதற்கு சிறந்த மருந்து ஒன்று உனக்கு தரப்போகிறேன். ஆம் தங்கமே, என்னென்னு சொல்லட்டுமா? காலையில் எழுந்ததும் முருகா 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 என்று மும்முறை கூறி என்னிடம் வணங்கி மனதார நம்பிக்கையோடு என்னை நினைத்தாலே போதும் தங்கமே.
மனதார நினைத்தாலே போதும், உனக்கான எல்லாத்தையும் நிறைவேற்ற தொடங்கி விடுவேன். என்னை நம்பு, முழு நம்பிக்கையோடு என்னை அழைத்து விடு. நீங்க என்னை கைவிட்டுறாதீங்க முருகா என்று கேட்கிறாய் தங்கமே, அப்படித்தானே கேட்கிறாய்? என்னை கைவிட்டுடாதீங்க முருகா என்று தான் கேட்கிறாய். நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும் என்று உனக்கும் தெரியும் தானே என் தங்கமே? இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுட்டு ஓம் முருகா போற்றி போற்றி என்று 11 முறை சொல்லிவிட்டு தூங்கு. இன்று இரவு நிச்சயம் உன்னை அழ வைத்தவர்கள் முன்பும், நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பும் உன்னை வாழ வைக்கும் யுக்தி ஒன்று உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன். நீ மனதில் நினைத்த காரியத்தையும் நடக்கத் தொடங்கச் செய்வேன். ஆம் தங்கமே, பணப்பொழுதில் உனக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து அதிபதியாக மாற்றுறதுக்கு உன் முருகனால் முடியும். உன்னோட வலியும் எனக்கு தெரியும், உன்னோட வலிமையும் எனக்கு தெரியும். உன் வலியை தாங்கக்கூடிய வலிமையை நான் தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். வலி தாங்கிற சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வலியே வராமல் தடுக்கக்கூடாதா முருகா என்று நீ கேட்கலாம். போராட்டமும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் இல்லைனா உனக்கு இந்த மன தைரியமும் வலிமையும் தன்னம்பிக்கையும் வராமலேயே போய்விடுமே. அதற்காகத்தான் இந்த சோதனைகள் எல்லாமே, அதற்காகத்தான் இத்தனை சோதனைகள் எல்லாமே. முருகா என்று உச்சரித்தால் உடனடியாக உன்னிடம் ஓடி வருவேன். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது. எவ்வளவு பணம் வாழ்க்கையில் சம்பாதிச்சுங்கிறது முக்கியம் இல்லை. உனக்கு ஒரு துன்பம்னா ஓடி வந்து உதவி செய்வதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதிச்சிருக்கிறாய் என்பது தான் மிக மிக முக்கியம். அதில் தான் தங்கமே நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீ முகம் மலரும் ஒரே ஒரு புன்முறுவலுக்கு இந்த உலகத்தையே மாற்ற சக்தி உன் முருகன் நான் தருவேன். ஏன்னா உன் புன்னகைக்கும் நம்பிக்கைக்கும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. நீ எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்தாலும் நீ மற்றவங்களுக்கு காட்ட வேண்டியது நிதானம் மட்டும்தான். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட எவ்வளவு நிதானமாக இருந்தையோ அதை பொறுத்து தான் உன்னை சுற்றி உள்ளவங்களோட அன்பு உனக்கு எப்போதும் கிடைக்கும். தங்கமே, எப்போதுமே மற்றவங்களை பற்றி நீ தெரிஞ்சிக்க விரும்பாதே, வேண்டாம். அதேபோல் எந்த விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட பகிரவும் செய்யாதே, வேண்டாம். ஏன்னா இந்த ரெண்டுமே நிம்மதியை அழித்துவிடும். இந்த முருகனின் வார்த்தைகளை மீறாதே. நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை நம்பு. முதலில் என் பிள்ளையான நீ, உனக்கு நான் ஒன்று செய்யப் போகிறேன். நீ மனதில் நினைத்த காரியத்தை நாளை செம்மையாக முடித்து தரப்போகிறேன். இப்போது நிம்மதியாக சந்தோஷமாக நம்பிக்கையோடு தூங்கி எழு தங்கமே. நாளை விடியலில் அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளைக்கு. ஓம் முருகா போற்றி போற்றி.